34வது சங்கீதம் 689வது பக்கம். பக்கம் 34வது சங்கீதம். நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க 2வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பைபிள் பக்கத்தில் எடுத்து கொடுங்க. சங்கீத புஸ்தகத்தை எடுத்து சொல்லுங்க. தாவீதின் சங்கீதம் 34வது சங்கீதம். நான் எல்லாரும் வாசிக்கணும், பைபிள் திறந்து பார்த்து அந்த வசனத்தை வாசிக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எல்லாரும் படிக்கணும், சொன்ன வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எல்லாரும் படிங்க தயவு செய்து. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிரம் இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். புலிக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமரார். லேலுயா லேலுயா. ஆண்டவர் 18 வசனம் சொல்லுது, நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். லேலுயா. அதுக்கு அடுத்து சொல்றாரு, நீதிமானுக்கு நிறைய துன்பம் வரும், அது அநேகம் ஆயிரம் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து என்ன பண்றார், கர்த்தர் விடுதலை ஆக்குவார். லேலுயா. அதாவது நொறுங்கொண்ட இருதயம்னா எல்லா தோல்வியை சந்திக்கிற ஒரு இருதயம், விரக்தியில் இருக்க இருதயம். அந்த இருதயத்தை கர்த்தர் என்ன பண்றாரா பார்த்து அவங்க பக்கத்துல ஆறுதல் படுத்த முடியாது தேவன் இருப்பார். மனுஷன் ஆறுதல் படுத்த முடியாது, ஆனா தேவனே ஆறுதல் படுத்துவார். தேவன் ஆறுதல் படுத்துறது மாத்திரமல்ல, அவர்களை மறுபடியும் என்ன பண்றாரா அந்த எல்லா போராட்டத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். லேலுயா. ஆமென். சரி, இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். கவனமாக வசனத்துக்கு தியானிங்க. தயவு செய்து அன்பான வேண்டுகோள் உங்ககிட்ட தாழ்மையாக வைக்கிறேன். நான் ஏன் கதவு மூடலைன்னு தெரியுது, சபைக்கு கதவு சாத்தாமல் விட்டது காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு புதுசாக இந்து குடும்பம் வருவாங்க, அந்த நேரத்தில் மூடி இருந்தால் அவங்க போயிட போகிறாங்க, அந்த ஆத்துமா ரசிக்கப்படாமல் போயிட போதான் நான் திறந்து விட்டேன். ஆனால் இந்து ஃபேமிலியே சீக்கிரமாக வந்துடுறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிஞ்ச பிள்ளைங்க தேவனை அசட்டை பண்ணுறீங்க. இது ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படுறத நான் பார்க்குறேன். அடுத்த வாரத்துலேருந்து 8:45 ஆராதனை ஆரம்பிச்சிருவேன். 8:45 ஆராதனையை நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். டைம் மாற்றி சொல்கிறேன், 8:45 ஆராதனை ஆரம்பிப்போம்.
9:10 கதவை சாத்திடுவோம். 9:10 கதவை சாத்திடுவோம். பாட்டு பாடுறவங்க 8:45 வந்துடணும். நான் சொல்கிறது புரியும். ஏன்னா அந்த ஆராதனையின் அபிஷேகத்தில் தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆராதனையிலே கலந்துக்கல, சும்மா நம்ம உட்காந்துட்டே இருந்தால் வசனத்தை முதல்ல கேட்கறதுக்காக, அந்த இருதயத்தில் பதிகிறதுக்காக, உங்கள் இருதயத்தை கிளியர் பண்ணுறது தான் ஆராதனை. உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி, உங்கள் இருதயத்தை வெறுமையாக்கி, அசுத்தத்தை எல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை ஃப்ரெஷ்ஷாக மாற்றி அதை கிளியர் பண்ணிவிட்டு உன் பாத்திரத்தில் தேவ வல்லமையில் நிரப்பிட்டு அப்புறம் செய்தி கேட்கும் போது அது பலன் கொடுக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஆராதனையே கலந்துக்கல, அந்த அபிஷேகத்திலே நீங்கள் கலந்துக்கலன்னா எப்படி நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் ஒரு ஜெயம் எடுப்பீங்க? நான் கேட்குறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணலாம். கரங்களை உயர்த்தி, நான் தேவனை பார்க்கும் பொழுது, எல்லாம் சொல்ல நான் தேவனை தேடும் பொழுது பயத்தோடு, பக்தியோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு, அவருக்கு உண்மையாய் இனி வர நாட்களில் தேவனுக்கு பிரியமாய் இருப்பேன் என்று கர்த்தருக்கு முன்னாடி நான் சாட்சியிடுகிறேன். ஆமென். தயவு செய்து 8:45 வந்துடுங்க. லேட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சரியான நேரத்துக்கு முடிக்க முடியாமல் போகுது. ஐயோ லாஸ்ட்டாக வராங்களே, இவங்களையாவது தேவ பிரசன்னத்தில் நடத்தணுமே, ஆராதனைக்கு அப்படி ஒரு மைண்டு வருது. அதனால் ஆராதனை நேரம் அதிகமாகுது. தயவுசெய்து கர்த்தரை கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. சரி, எடுத்துக்கணும் வாக்குத்தத்தத்தை. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 ஒருத்தர் வாசிங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். மனுஷன் சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு இது அற்ப காரியம். ஓகே, போதும். நம்ம தொடர்ந்து இதை குறித்து தான் தியானிச்சுட்டு வரோம். யூடியூப்ல நீங்க மெசேஜ் கேட்கலாம், இருக்கு, கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே வசனத்துல தான் அடுத்தது ஒரு சம்பவம் நடக்குது. இதே அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ எல்லாரும் திருப்பி அந்த பைபிளில் அந்த வசனத்தை 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 to 7 வரைக்கும் எல்லாரும் வாசிக்க போகிறோம். என் ஆவியானவர் என் இருதயத்தில் இதை குறித்து சில காரியங்களை வெளிப்படுத்துறதுனால நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்து அந்த வசனத்தை பாருங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருத்தர் வாசிக்குங்க, ஒருத்தர் நிறுத்துங்க. புத்திரரில் உம்மது அடியானாகிய என் புருஷன் செத்து போயிட்டான். உம்மது அடியானாகிய என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போ என் 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணும்? வீட்டில் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்ல, உன் அயல் வீட்டுக்கார் எல்லாரிடத்திலும் வெறும் பாத்திரத்தை வாங்கி உன் பிள்ளையோடு உள்ள நின்று கதவை போட்டு உன் பாத்திரம் எல்லாத்துலேயும் வார்த்து நெரிச்சதை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் பிள்ளையோட கதவை பூட்டிட்டு கொடுக்க அவையில் வார்த்தாள். இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். வேற பாத்திரமே இல்லை அப்படின்னு சொன்னும் போது என்ன நின்று போயிட்டு அவள் போய் அறிவித்தாள். ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இதே எலிசா தான் சொல்றாரு. என்ன சொல்றது? நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனா நீ வெட்டின பள்ளத்தாக்கில் தண்ணி நிரம்பும். சொன்னது அதே எலிசா தீர்க்கதரிசி. அதுக்கு அடுத்த சம்பவம் ஒன்று நடக்குது. நல்ல உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாராம்? கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டார். இப்போ செத்து போனவரை
அவங்க கடன் வாங்கினார் பாருங்க, அவன் வந்து 2 பிள்ளையும் அடிமையாக உன் கடத்துக்கு கொடு அப்படின்னு கேட்கும் போதும் இந்த அம்மா போய் எலிசா கிட்ட வாதாடுறாங்க. என் வீட்டுக்கார் உண்மையாக இருந்தார், என் வீட்டுக்கார் பயந்து இருந்தார், என் வீட்டுக்கார் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார், இப்போ எங்கள் நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப பாரப்படுறாங்க. அப்போது அந்த எலிசா கேட்குறாரு, உங்ககிட்ட என்னமா இருக்குது? என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் போய் எல்லா காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வா, எல்லா பாத்திரத்தை எடுத்துருந்து வீட்டில் வை அப்படின்னு சொல்லி உன் கதவை மூடு, பூட்டிட்டோம்னா எண்ணெயை எடுத்து வார்த்தை அந்த பாத்திரத்தில் நிரப்பு. இந்த எண்ணெய் என்ன பண்ணாது, குறையாது. அதை விற்று கடனை அடைச்சிக்கோ, அதை விற்று உன் வாழ்க்கையை நடத்திக்கோ சொல்கிறாரு. இங்கே இதிலிருந்து ஆண்டவர் என்ன சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார், இதிலிருந்து ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? முதலாவது அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கிற கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, குறையை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். என்ன மாத்துறாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்க வீட்டில் குறை இருந்தா அந்த குறைய இந்த வாரமே இந்த நாளே கர்த்தர் அதை நிறைவாய் மாற்ற போறார். பக்கத்தில் பார்த்து சொல்லி ஆசீர்வதிங்கள. ஆமாம், ஆசீர்வதிங்க. குறை நிறைவாக மாறும், சரீரத்தில் இருக்கிற குறை நிறைவாக மாறும், பணக்குறை நிறைவாக மாறும். ஆமென். சரி, அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நம் தேவனால குறைய மாற்ற வல்லவர் என்பதை முதல்ல அறியணும். அவளுக்கு தெரியும், எலிசா கிட்ட போனாதான் குறை மாறணும், அவர் தான் பிடிக்கணும்னு சொல்லி பிடிச்சா. நீங்க தேவனை பிடிச்சா உங்க குறைகளை மாற்ற கர்த்தர் வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார். இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தொழில் என்னதுன்னா, எண்ணெயை விற்கிற தொழில் தான் அவங்க தொழில். என்ன தொழில்? எண்ணெய் விற்று வியாபாரம் பண்ணுறது அவங்க வேலை போல. ஏன்னா ஒரு குடம் எண்ணெய் வீட்டில் வச்சுருக்காங்களேங்க. ஏங்க ஒரு சமைக்கிறது ஒரு 5 லிட்டர் தான் வைப்பாங்க, ஒரு குடம் எத்தனை, ஒரு 25 லிட்டர் இருக்குமா? 26 லிட்டர். அப்போ அவங்க தொழிலே என்ன இருக்குது? எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்களாம் கூட இருந்திருக்கலாம். அதில் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். புதுசாக இல்லை. எது உனக்கு குறையுது வருமானத்தில், எது உனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது வருமானம், அந்த வருமானத்தை தான் கர்த்தர் சொல்கிறாரு. அந்த வாக்கு கொடுத்து சொல்கிறார், நீ காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், இனி அந்த வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும், இனி அந்த வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன் குறை நிறைவா மாறும். இதோ அன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு, எலிசா மூலியமா பேசுற வார்த்தை, இன்னைக்கு கர்த்தர் இந்த அடியான் மூலியமா உனக்கு கொடுக்கிறார். நீ குறை இல்லாதவனா இருப்பாயாக. குறையுது நினைக்காத மகனே. கர்த்தர் சொல்ற, மறுபடியும் அவர் பெருக வல்லமை உள்ளவர், மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நீ இழந்ததை மறுபடியும் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். நீ இழந்ததை கர்த்தர் மறுபடியும் திரும்ப கொடுக்க போகிறார். அது 2 மடங்கு கர்த்தர் கொடுக்க போறார். யோபு இழந்தது 2 மடங்கு கொடுத்தாரானா, நீ இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் 2 மடங்கு கொடுப்பார். அந்த வல்லமை மேல இறங்கு மகளே, இறங்கு மகனே. ஹல்லேலூயா. கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்பார்கள், ஆனால் அதற்கேற்ற பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆமென். நல்ல ஒன்று புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, தயவாக சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து சொல்கிறேன், நம் தேவன் யாருன்னா, உன்னை அந்த குறையிலிருந்து அதை நிறைவாய் மாட்டுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 30ஆம் அதிகாரம் 18 23 வரைக்கும் எடுத்து வாசிங்க. பக்கம் 383 பக்கம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 18 வாசிங்கம்மா. 23 வரைக்கும் அழகா நிறுத்தி. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெருசிலும் ஒன்று கூட குறையில்லாம தாவீது என்ன பண்ணானா, திருப்பி கொண்டு வந்தான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடிச்சிட்டான். இது தாவீதின் கொள்ளை என்றார்கள்.
தாவீது செய்ய வேணாம், கர்த்தர் நம்ம காப்பாத்தினாரு, நம்முடைய கையிலேயே ஒப்பு கொடுத்தார். இங்க தாவீதையும் அவன் கூட இருந்த பொண்டாட்டி, பிள்ளைங்க, சொத்து, சாப்பாடு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டானா சத்துரு பிடிங்கி எடுத்துட்டு போயிட்டான். சத்துரு தாவீது பக்கத்து ஒரு ஊருக்கு போயிட்டு வர்ற நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு, இழந்துட்டான். என்ன ஆயிட்டான்? நடுத்தெருவில் நிற்கிறான். இப்போ கூட இருந்தவன் யாருன்னா கேப் மாதிரி, முல்லை மாதிரி, கொலகாரன், அதாவது எப்படி சொல்ல ரொம்ப மோசமானவன் தான் கூட இருக்கிறான். இப்போ தாவீது அடிக்கிறதுக்கு அவன் கல்லை கையில் எடுத்துட்டான். ஏண்டா உன்னால தான்டா நான் இங்கே உன்னை நம்பி வந்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு, நடுத்தெருவில் நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இழந்து போய் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணிட்டான், கல்லை தூக்கிட்டான் தாவீது அடிக்கிறதுக்கு. தாவீது சொன்னார், இருங்க நான் கர்த்தர் இடத்துல போகிறேன். கர்த்தர் இடத்துல போய் கேட்குறேன், ஆண்டவரே என் சத்துரு என் பொருளெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டான், என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டான், நான் திரும்பி போய் அதை மறுபடியும் கொள்ளையிட்டு திரும்பி எடுத்துகிட்டு வருவேன். கர்த்தர் சொல்கிறேன், நீ போ, மறுபடியும் நீ என்ன பண்ணுவேன், உன் பொருளை மீட்டு எடுத்துகிட்டு வருவேன். இப்போ போகிறான், யுத்தம் பண்ணுறான், ஜெயிக்கிறான். ஒரு கூட்டம் ஆற்ற கடக்க முடியாமல் சோர்ந்து போனால் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு கூட்டத்தை மட்டும் போகிறான், யுத்தத்தில் கலந்துக்கிறான். அந்த தாவீது எதெல்லாம் இழந்தானோ ஒன்று கூட, ஒரு சின்ன குண்டு ஊசி கூட குறையில்லாமல் மறுபடியும் திருப்பி பெற்றுக்கொண்டு வரான். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைய, இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எவ்வளோ இழந்திருப்போம், சத்துரு எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருப்பான். நல்ல கவனமாக புரிஞ்சுக்கிங்க. இனி இது திரும்ப வருமா, இனி இது திரும்ப கிடைக்குமா, இது நல்லா ஆகுமா, இனி வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு குழப்பத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இழந்தது மறுபடியும் கிடைக்குமா, இழந்து போனதை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்வேனா அப்படின்னு நீங்கள் கூட நினச்சிட்டு இருக்கலாம். அன்றைக்கி தாவீதோட கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை மறுபடியும் உனக்கு கொடுக்குறார். நீ திரும்பிப்போ, சகலத்தையும் திருப்பி கொண்டு வருவேன். நீ திருப்பும்போது ஒரு குறையும் உனக்கு இருக்காது. ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் கர்த்தராய் இருப்பார். மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் நீ திருப்பி கொண்டு வரப்போகிற, ஒரு குண்டு ஊசி கூட குறையில்லாமல் உனக்கான இழந்த பொருளை உனக்கான கர்த்தர் உன் கரத்தில் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீ அதற்கான அடையாளத்தை நீ பார்க்க மாட்ட, அதற்கான காற்றை பார்க்க மாட்ட, அதற்கான மழையை பார்க்க மாட்ட, அதற்கான சூழ்நிலையை பார்க்க மாட்ட, அதற்கான பலன் உனக்குள்ள இருக்காது, அதற்கான ஒன்று உனக்குள்ள இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொண்டு வரப்போகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கேட்குறவங்க விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவர். ஆமென். அப்போ பெற்றுக்கொள்வேனா, மறுபடியும் இது என்கிட்ட வருமா, மறுபடியும் வராதா, சந்தேகத்தோடு அல்ல, கர்த்தரை முன்னிட்டு நான் போகிறேன், நான் இழந்தது என்கிட்ட திரும்பி வரும். நான் விசுவாசிக்கிறேன், இழந்தது என்கிட்ட திரும்பி வரும். அதை கொடுக்கிறவர் கர்த்தராய் இருப்பார், அதை கொடுக்கிறவர் கர்த்தராய் இருப்பார். சத்துருவோடைய வேலையை என்ன தெரியுமா? பிசாசை குறித்து பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும், இதுதான் அவன் வேலை. உன் சரீரத்திலிருந்து பலனை திருடுறது, உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் அப்படியே கொள்ளடிக்கிறது, உன்னை எப்படியாவது நடுத்தரில் அழிச்சு நிர்மூலமாக்கணும்னு நினைக்கிறது தான் அவனுடைய திட்டம். ஆனால் கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமா? அழிக்க வரல, ஜீவனை கொடுக்க வந்த இயேசு. அவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் மறுபடியும் உனக்கு புது பலனை கொடுப்பேன், நான் மறுபடியும் புது கிருபையை உனக்கு தருவேன், மறுபடியும் உன் காலை நான் மான் கால்களை போல மாற்றுவேன். எந்த சத்துரு உன்னை வேதனைப்படுத்தினானோ அந்த சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை தலை நிமிர வைப்பார். ஒரு குறை இருக்காது, சின்ன குறை கூட இருக்காதுங்க. மனுஷன் கொடுத்தா குறையோட கொடுப்பான், ஆண்டவர் கொடுத்தா குறையில்லாமல் அற்புதமாக செய்கிற தேவன் அவர். அவர் தான் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல,
உனக்கு வருமா வராதான்னு நீ சந்தேகத்தோடு தான் இருக்கிற. ஆனால் கர்த்தர் சொல்ல, மறுபடியும் திரும்பி உன் கரத்தில் கர்த்தர் கொடுக்க வல்லவர், சேனைகளின் கர்த்தர் கொடுக்க வல்லவர் மகளே. இதோ அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமை உனக்குள்ள இறங்கும் போது உன் சரீரம் அனல் கொண்டு உன் சரீரம் அப்படியே நிரம்புது மகளே. மறுபடியும் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். சகலத்தை ஒரு குறை இல்லாம, ஒரு சின்ன குறை இல்லாம கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கும் போது சொல்கிறோம், சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். நீ ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறபடியா நீ இழந்ததை கத்த திரும்ப உனக்கு கொடுக்க போகிறார். நீ இழந்ததை கத்த திரும்ப கொடுக்க போகிறார். என்னமோ கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல நான் ஆவியில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கேட்கும் பொழுது உன் மேலே அந்த வல்லமை இறங்குது மகளே. கேட்கும் போது உன் மேலே அந்த அபிஷேகம் இறங்குது மகளே. இதோ வாக்குத்தத்தை நிறைவேறுகிற காலம், வாக்குத்தத்தை நிறைவேறுகிற நேரம், வாக்குத்தத்தை உனக்கு நிறைவேறுகிற டைம் வந்துச்சு. ஆபிரகாம் காத்திருந்தான், நடக்கல. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த நேரத்தை கொடுத்தார். அந்த நேரத்தில் கர்த்தர் நிறைவேற்றுறது மாதிரி உனக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறையா? விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இதோ குறை இருக்காது, சின்ன குறை கூட உனக்குள்ள உன் பிள்ளைக்குள்ள வராது. கர்த்தருடைய வல்லமை அவனை சந்திக்கும், கர்த்தருடைய அபிஷேகம் அவனை சந்திக்கும். உன் வருமானத்தில் குறை இருக்காது. விசுவாசத்தோட மகளே. ரபா ஷபா கபா ரபா ஓ ரபானியா கரதனமானியா திடா. உன்னை அனுப்புறது கர்த்தர். நீ சகலத்தையும் சத்துருவின் கையில் திருப்பி கொடுப்பான். உன் பிள்ளைய சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறானா? உன் மகளை சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறானா? கலங்காத. அந்நிய வல்லமை பிடிச்சு வச்சிருக்கா, பயப்படாத. அவன் தன் பக்கமா இழுத்து கொண்டு இருக்கிறானா? நீ கலங்காத மகளே. கர்த்தர் சொல்ற, அவன் கரத்திலிருந்து, அந்த சத்துருவின் கரத்திலிருந்து சகலத்தை திருப்பி கொண்டு வருவேன். உன் பிள்ளைய குறை இல்லாம கத்த திருப்பி கொண்டு வருவா. உன் பிள்ளைய குறை இல்லாம கத்த திருப்பி கொண்டு வருவா. உன் மகளை குறை இல்லாம கத்த திருப்பி கொண்டு வருவா. இதோ இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஆனா காற்று மழை பார்க்கல, சூழ்நிலை பார்க்கல. தேவனுடைய வார்த்தையை நம்புறேன், தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு நான் நம்புறேன். அல்லேலூயா, ஆமென். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைய, கர்த்தரை பயத்தோடு சேவிக்கிற உனக்கு ஒரு குறையும் கர்த்தர் விட மாட்டான். தாவீது தான் வாழ்க்கையில் அனுபவிச்சதுனால சொல்கிறார், சிங்கக்குட்டி காட்டுக்கே ராஜாவாக இருக்கிற அந்த சிங்கம் கூட தான் குட்டிக்கு பட்டினியை போட்டு கிடக்கலாம். கர்த்தரை தேடி வந்திருக்கிற, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற, எந்த சூழ்நிலையில் நீ வைராக்கியமாக இருக்கிற கர்த்தர் உனக்கு தான் பேசுகிறாரு. ஒரு நன்மை உனக்கு குறைவுபடாது. அவர் தேவன் அல்லவா, அவர் ஆண்டவர் அல்லவா, அவர் சகலத்தை படைத்தவர் அல்லவா, எல்லா ஆத்துமாவும் என்னுடையது என்று சொன்னவர் அல்லவா. அவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார் மகளே. உன் விசுவாசத்தை தளர்ந்து விடாத, உன் நம்பிக்கையை இழந்து விடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சூழ்நிலையை பார்த்தா அந்த பிள்ளை வருமா? சூழ்நிலையை பார்த்தா ஜெயிக்க முடியுமா? சூழ்நிலையை பார்த்தா மேன்மைக்கு வர முடியுமா? இல்லை. ஆனால் ஒன்று, கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவர். யோபு கூட பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை பார்த்தா மறுபடியும் எழும்ப மாட்டான். ஏன்னா நடுத்தருக்கு வந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். சொத்து, பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாமே போயிடுச்சு, வருமானம் எல்லாம் போயிடுச்சு, நடுத்தரில் நின்ட்டார். ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க, இனி இவன் மேன்மை வர முடியாது, இவன் மேன்மைக்கு வர வாய்ப்பே இல்லை. எல்லாரும் புலம்புறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து யாரை நம்பி இருந்தானா? கர்த்தருக்கு பயந்து நம்பி இருந்தபடியால் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போட்டு யோபோடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை குறையில்லாமல் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தான். குறையில்லாமல் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிச்சான். அதுதான் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், ஆண்டவருடைய பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக யாருக்கும் கர்த்தர் பேசுகிறத மட்டும் நான் ஆவியில் அந்த ஆண்டவர் வார்த்தை இங்கேருந்து என் உள்ளத்துலேருந்து வரல, பரத்துலேருந்து கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருது. ஆண்டவர் பரலோகத்துலேருந்து உன் கூட பேசுகிறார், உன்னை நேசிக்கிறதுனால பேசுகிறார். ஆமென். யோவான் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் வசனத்தில் 1லேருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாம். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அதை நீங்கள் பாருங்கள், நல்லா கேளுங்க. யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை
1 வாசிங்க தெளிவா சத்தம். 3வது நாளில் ஒரு கல்யாணம் நடக்குது. ஆறு, அதான் ஒவ்வொரு குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க. கொண்டு போங்கள் என்றார். வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்துக்கு ஆண்டவர் போறாரு. ஆண்டவர் அந்த கல்யாணத்துக்கு போன உடனே அங்க ஒரு காரியம் நடக்குது. கல்யாணத்துல இந்த யூத முறைமையில கல்யாணத்துல அந்த வர கிரேப் ஜூஸ், திராட்சை ரசம், அதுதான் அங்க ரொம்ப பெஸ்டா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆகாரம்லாம். இப்போ இந்த பந்தி விசாரிப்புக்காரத்தில் போகும்பொழுது திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு. கல்யாணத்தில் கூட்டம் அதிகமாகிடுச்சு. இப்போ இங்கே ஒரு குறைவு வந்துடுச்சு. ஆனால் மறுபடியும் அந்த திராட்சை ரசம் உருவாக்குறதுக்கு பல மாதங்களாக ஆகும். உடனேலாம் திராட்சை ரசம் நம்மள மாதிரிலாம் உடனேலாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது. அவங்க அதை பதப்படுத்தி அதை ஒரு பானையில் போட்டு அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அதில், அதை செஞ்சுட்டு வெளியே வர்றதுக்கு. இப்போ இவங்க முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ திராட்சை ரசம் குறைஞ்சிட்ட உடனே மரியாதை அம்மா வந்து சொல்கிறாங்க, குறைஞ்சிச்சு பாருங்க. அதுக்கு ஸ்திரீயே உனக்கு எனக்கு என் டைம் வரல சொல்கிறார். உடனே அந்த அம்மா அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம ஜீவிக்கிற நாட்களும் சரி, நமக்கு பார்க்குறதுக்கு அற்புதம் நடக்காத மாதிரி தான் தெரியும். கர்த்தரை நம்பி தானே இருக்கிறேன், பிரச்சனை இன்னும் பெருசாக மாதிரி தானே போயிட்டே இருக்குது. பதட்டம் அதிகமாகும். பந்தியில் சாப்பாடு கம்மியாயிடுச்சுன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார பொண்ணு வீட்டுக்கார பதட்டம் இருக்கும் பாருங்க. எங்கே அசிங்கமாகிட போகுது, என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு பதட்டம் வந்துடுவாருங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் இப்போ இருக்கலாம். உங்களுக்கு கல்யாணம் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையில் வேற ஒரு பதட்டம் இருக்கலாம். ஐயோ என்ன முடிக்க போகிறேன்னு தெரியலையே, எப்படி செய்ய போகிறேன்னு தெரியலையே, எப்படி இந்த காரியத்தை அப்படின்னு பதட்டத்திலேயே நீங்கள் இருக்கலாம். நல்லா கேளுங்க, இப்போ இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்தோம்னா ஆண்டவர் இன்னும் என் வேலை வரலன்னு தான் சொன்னார். என்ன சொன்னார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, இன்னும் என் டைம் வரல, ஆனால் அது ரொம்ப நேரமும் இல்லை, சீக்கிரமாக அற்புதம் நடக்க போகுது, வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது, கர்த்தர் அதை செய்ய போகிறாரு. ஆமென். இப்போது கல்யாணத்தில் தான் கொடுக்கணும் திராட்சை ரசம், நாளைக்கா கொடுக்க முடியாது. திராட்சை ரசம் எவ்வளோ நேரம் இருக்கும்? இன்னும் ஒரு 1/4 hour 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கணும். ஆனால் சார் தண்ணியை நிரப்பு, எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறார். தண்ணியை மட்டும் நிரப்பிட்டாங்க. அந்த வெறும் தண்ணியை எடுக்கிற போது அது எப்படி வந்ததுன்னா ருசியுள்ள, அவர் சொல்கிறார், முந்தி கொடுக்கறத ருசியாக கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் கல்யாணத்தில் ஆச்சரியம், பின்னாடி வர்றதுல தான் ருசியாக இருக்குது. நிறைய பேர் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் குறைஞ்சவொன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல ரசமும் ஊற்றுவாங்க, தண்ணியை ஊற்றுவாங்க, எப்படியாவது கலைக்கு ஊற்றி எதாவது சாப்பிட்டா சரி, கீழே கொட்டினா சரி, பேருக்கு ஒரு சோறாவது போட்டுரும். பேருக்கு என்ன பண்ணுறோம், ஒரு சோறு போட்ட மாதிரி கணக்காவது காட்டுவோம். அப்படி தான் பண்ணுவாங்க நினைக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் பொங்கல் சாம்பார் போடும்போது குறைஞ்சி நாங்களும் அப்படி தான் பாஸ்டர் ஊற்றினேன். ஆனாலும் ஜனங்க ருசியாக இருக்கிறது சாப்பிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி தான் இங்கே நடக்குது. சாப்பாடில் சாம்பார் கடைசியில் குறையும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிடுவாங்க, போட்டு பருப்பு கலக்கு. சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அங்கேயும் அப்படி தான் நடக்குது. அங்கே சுத்தமாக காலி. இப்போ என்ன பண்ணுறாங்க, வெறும் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றுனா பந்தி விசாரிப்புன்னா இந்த பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சாப்பிட்றவங்களாம் கேட்குறாங்க, இவ்வளோ ருசியாக இருக்குது, முன்னாடி குடித்த திராட்சை ரசத்தை விட இப்போ ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குது, இது எப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாருக்குமே ஒன்றுமே தெரில. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு,
பதறாத, பயப்படாத. சரியான நேரத்தில் உனக்கு அற்புதம் நடக்கும். சரியான டைமில் அதிசயம் நடக்கும். அவர் குறித்த நேரத்தில் அவர் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் குறித்த நேரத்தில் அவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவர். நீ காற்றையும் பார்க்க மாட்ட, நீ மழையும் பார்க்க மாட்ட. ஒருவேளை நீ வேதனையில் போயிட்டு இருக்கலாம். இந்த வேதனைக்கு நம்பிக்கையோடு இருக்கிற மகளை, இந்த கஷ்டத்தில் நம்பிக்கையோடு இருக்கிற மகனை கர்த்தர் உங்க கூட பேசுகிறாரு. திடீர்னு ஒரு நேரம், அந்த நேரம் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். அந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிப்பார். இவ்வளோ சகிச்சியே, இவ்வளோ பொறுமையாக இருந்தையே, இவ்வளோ தாமதமாச்சு பொறுமையோடு காத்திருந்தையே, நீ காத்திருந்ததுக்கு ஏத்த பலனை கர்த்தர் உனக்கு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் இருக்கிற குறைய கர்த்தர் பார்த்து அதை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகாது, நிறைவாகாது. ஏங்க நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, எண்ணெய் எப்படிங்க அப்படியே உற்பத்தி ஆக முடியும்? எப்படிங்க திராட்சை ரசம் உடனே செய்ய முடியும்? எப்படிங்க உடனே நடக்கும்? ஆனால் தேவனால் அது ஆகும். சரியான நேரத்தில் அது நடக்கும். அதுதான் கர்த்தர் உனக்கு சொல்கிறார். சரியான நேரம் ஒன்று வச்சிருக்கிறேன், சரியான டைம் ஒன்று உனக்கு முன்குறிச்சி வச்சிருக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக காத்துருந்துருங்க. அது வரைக்கும் காத்து கொண்டு இரு மகளை. காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல. அந்த நேரத்தில் கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ மறுபடியும் அந்த 2 ராஜாக்களில் போயிடுவோம். 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம். 4ஆம் அதிகாரத்தில் அந்த வீட்டில் அடுத்தது என்னன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிறது என்னன்னா ஒரு குடம் எண்ணெய். என்ன சொல்கிறது? வேற ஒன்றுமே என்ன இல்லை அவங்க வீட்டில். அவங்க சொல்லியிருந்தா அரிசி எங்கள் வீட்டில் இருக்குது. என்ன இருக்குது சொல்லியிருக்கலாம்? அரிசி இருக்குது, அது குறைஞ்சிட்டே வருது அப்படி சொல்லியிருக்கலாம். சொல்லாமா? மாவு இருக்குது, குறைஞ்சிட்டே வருது சொல்லாமா? அவங்களுடைய வியாபாரம் என்ன? நல்ல ஒன்று தெரிஞ்சுங்க. இது ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெயை ரொம்ப பைபிள் அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்போ நம்ம கூட என்ன பண்ணுறோம், ஒருத்தனுக்கு வியாதிப்பட்டால் எதை வச்சு ஜெபிக்க சொல்லியிருக்காரு ஆண்டவர்? எண்ணெயை வச்சு தான் நீ ஜெபிக்கணும்னு சொல்கிறார். இது ஆவிக்குரிய பிரகாரமாக நிறைய உங்களுக்கு நான் இப்போ வர காலத்தில் நான் டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆவியான வெளிப்படுத்தல்படி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய்க்கு எபிரேயர் வார்த்தையில் ஷெமேன் என்று ஒரு பொருள். என்னது? எபிரேயர் வார்த்தையில், ஒரிஜினல் பைபிளில், எபிரேயர் மொழியில் எழுதப்பட்ட பைபிளில் அது எண்ணெயை குறித்து சொல்லுதுன்னா ஷெமேன். என்னது? ஷெமேன் தான் அது எண்ணெய். நம்ம எப்படி தமிழில் எண்ணெய் சொல்கிறோமோ இங்கிலீஷில் ஆயில்னு சொல்லுவாங்க. அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஷெமேன் என்று சொல்லுவாங்க. அந்த ஷெமேன் என்று சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா கொழுப்பு. என்னது? நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் இப்போ நிறைய பேர் சரீரத்தில் என்ன இருக்குது தெரியுமா? கெட்ட கொழுப்பு, கெட்ட எண்ணெய் தான் ரொம்ப இருக்குது. கெட்ட எண்ணத்தை சொல்லலை, கெட்ட எண்ணத்தை சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரீரத்தில் இந்த எண்ணெய் என்னன்னா நல்ல எண்ணெயாக உங்க கூட பாத்திரத்தில் வார்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அது நல்ல ஆண்டவருடைய பிள்ளைய ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பி இருந்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் குறையுது, அபிஷேகம் குறையுது, எண்ணெய் குறைஞ்சிட்டே வந்தால் நீ உடனே என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று அந்த அபிஷேக எண்ணெயை வாங்கிறதுக்கு நீ காத்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்போ நீங்கள் இந்த எண்ணெய் மேலே நம்ம என்ன பண்ணோம்? அபிஷேகத்தின் மேலே எண்ணெய்க்கு இன்னொன்று என்னன்னா ஆவிக்குரிய பிறகு அபிஷேகம். ஆமென். அதுக்கு தான் நீ ரொம்ப என்ன பண்ணணும்னா காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்பி உருண்டாவது அதை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீ தாகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம், ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அபிஷேகத்தின் லெவல் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். அவங்களுக்கு குறையுதுன்னு தெரியுதா? நம்ம அதில் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஜெபமே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? என்ன அபிஷேகம் குறையும் போது அவங்களுக்கு ஜெபமே வராது. அப்புறம் எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு பைபிள் படிக்கவே மாட்டாங்க, காலையிலேருந்து கர்த்தரை தேடவே மாட்டாங்க. அவங்க ஏனோ ஒரு கடமைக்காக நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நான் பரலோகத்துக்கு போய்டுவேன், இப்படி ஒரு போலியான ஒரு வேஷத்தோடு தான் என்ன பண்ணுவாங்க?
அதை நான் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் இந்த தன்மைலாம் உனக்குள்ளே இருக்கா, உன் பாத்திரத்தில் எண்ணெய் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்களால் ஜெபிக்க முடியலையா? ஜெபனாலே தூக்கம் வருதா? குறைஞ்ச பாத்திரம் என்ன உங்ககிட்ட என்ன இருக்கு? குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் அந்த ஊழியத்தை குறித்து பாரம் இல்லையா? எண்ணெய் குறைஞ்சிக்கிட்டே வருது. பைபிள் வாசிக்க முடியலையா? எண்ணெய் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறமேட்டு என்னது, இன்னும் ஆண்டவருக்காக அப்படி ஏதாவது செய்யணும், அந்த இதுவே இல்லாமல் போயிடுச்சா, உன் பாத்திரத்தில் கர்த்தர் சொல்கிறார் எண்ணெய் குறைஞ்சிக்கிட்டே வருது. மறுபடியும் கர்த்தர் விரும்புகிறார், உன் பாத்திரத்தை திறந்து கொடுத்தா மறுபடியும் உன் பாத்திரத்தை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது பாருங்க, ஒரு பாத்திரத்தில் தான் எண்ணெய் இருந்தது. அந்த ஒரு பாத்திரத்தினுடைய எண்ணெய் தான் மற்ற எல்லா பாத்திரத்தையும் என்ன பண்ணுச்சு? நிரப்பிச்சு. அப்படி தானே இருக்கு. அப்போ உங்கள் பாத்திரத்தில் அந்த எண்ணெய் அபிஷேகம் தான் உன் பிள்ளை பாத்திரத்தை நிரப்பணும், உன் வீட்டுக்கார பாத்திரத்தை நிரப்பணும். நானே நிரம்பலை பாஸ்டர். அப்போ எப்படி என் வீட்டுக்கார நிரம்புவார்? நானே நிரம்பலை, எப்படி உன் பிள்ளை நிரம்பும்? யாரை பார்ப்பாங்க தெரியுமா? உங்களை தான் பார்ப்பாங்க உங்கள் பிள்ளைங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு அடிச்சுக்கின்னு பிடிச்சிக்கின்னு பேசிக்கின்னு கத்திக்கின்னு இருந்தால் அது நினைக்க என் அம்மா சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம், ஏன் அப்பா சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம்? இதுங்களே மாறல, இதுங்க என்னை வா சர்ச்சைக்குன்னு கூப்பிடு கேட்பாங்களா? இந்த காலத்து பிள்ளைங்க சின்னதுலே கேட்கும், நீ ஜெபி நீ ஜெபி. அது இதோ கேட்கல, நீ எங்கம்மா ஜெபிக்கிற? எங்கே மூஞ்சி தூக்கி வச்சுப்பீங்க? என்ன மட்டும் ஜெபி ஜெபின்னு சொல்கிறிய? ஃபஸ்ட்டு நல்லா கேளுங்க, சொல்கிற நீங்கள் செய்யணும். என்னது? பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்லாமல் நீங்கள் வாழ்கிறத உன் பிள்ளை பார்க்கணும். அது அப்போ அது பழகிக்கும். இவங்க மட்டும் பிள்ளையை அடிப்பாங்களாம், ஏய் போய் ஜெபி போ 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 போ, ஆடு மேய்க்கிற மாதிரி மாடு மேய்க்கிற மாதிரி. ஆனால் இவங்க ஒரு நாள் ஜெபிச்சு புள்ள பார்க்காதான், ஒரு நாள் கூட என்ன பண்ணதான். இவங்க சண்டை போடக்கூடாது, ஏன் பக்கத்து வீட்டில் போய் சண்டை போடுற, பையனை ஏன் போய் அடிக்கிறேன். ஆனால் இவங்க புருஷன் பொண்டாட்டி பயங்கரமாக சண்டை போடுவாங்களாம். இதெல்லாம் பார்த்தா எப்படி அந்த பாத்திரத்தில் என்ன அபிஷேகம் வார்க்கப்படும், அந்த பாத்திரம் எப்படி திறக்கப்படும்? உங்களுடைய சாட்சி வாழ்க்கை தான் உன் பிள்ளையுடைய பாத்திரம் திறக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் வாயின சொல்கிறாங்களே, இது ஆவிக்குரியா இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க ரசிக்கப்படணும்னா உன் பாத்திரம் முதல்ல அபிஷேகத்தில் நிரம்பப்பட்டு இருக்கணும். அந்த அபிஷேகம் தான் அவங்கள தொடும்போது அவங்கள நிரப்போம். அவங்கள கூப்பிடும்பொழுதே அந்த பாத்திரத்தை ஊற்ற ஆரம்பிக்கும். அந்த பாத்திரத்தில் நீங்கள் தொடும்போதே அந்த பாத்திரத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா ஆமென். அதுக்கு தான் இது ஆவிக்குரிய பிரகாரம் பக்கத்தில் வாங்கினுவா, எதிர் வீட்டில் வாங்கினுவா, அக்கம் பக்கத்தில் போய் கேட்டு வாங்கினுவா. அவங்களையும் ரசிக்கப்படணும்ல, அவங்களும் ஆண்டவர் அறியணும்ல. இப்படி போயிட்டே இருக்கிற ஒரு காரியம். ஆமென். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், நல்லா கவனமாக கேளுங்க. அபிஷேகத்தில் நிரம்பின பாத்திரமாக இருக்கணும். உங்கள் பாத்திரத்தில் என்ன இருக்கணும்? அபிஷேகம் நிரப்பப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். என்னைக்கு ஆண்டவரோட நிறைய ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்திய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 25ஆம் அதிகாரத்தில் 1 to 13 வரைக்கும் எடுத்து வாசிக்கலாம். நல்லா கவனமாக கேளுங்க. அப்போ சொன்ன பார்த்தீங்களா, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடிச்சு கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு, எத்தனை கன்னிகளுக்கு ஒப்பா இருக்குமா? 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவமா இருந்தார்கள். புத்தி இல்லாதவங்க தங்க தீவெட்டிகள் என்ன பண்ணாங்களாம்? எடுத்துக்கொண்டு போறாங்க. என்ன எடுத்துட்டு போலையா? எண்ணெயை கூடவே என்ன பண்ண, அது எரியறதுக்கான எண்ணெயை அவங்க என்ன பண்ணல, எடுத்துட்டு போல. உண்டாயிற்று. புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவனை நோக்கி, உங்க எண்ணெயில கொஞ்சம் எனக்கு தாங்கல, எங்கள் தீவெட்டியெல்லாம் அணிஞ்சு போறதே என்று சொன்னாங்க. நீங்க விற்கிறவங்க கிட்ட போய் போன போது
பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. வந்த ஆண்டவரே, அதற்கு அவர் அறியேன், தெரியாது, ஒரே வார்த்தை தெரியாது என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்றேன். இது யாரு? சர்ச்சில் தான். இது எங்க நடக்குது? வெளியே வா நடக்குது. ஆண்டவர் சர்ச்சிலேருந்து வந்து அழைக்கிறார். 10 பேர், இவ்வளோ பேரில் பாதி பேர் என்ன பண்ணுறாங்க? எண்ணெயோடு இருக்கிறாங்க, ரெடியாக இருக்காங்க. பாதி பேர் அதான் மெசேஜ் கேட்கும்போது சில பேர் தூங்க பாருங்க, அப்படி வருது. நம்ம வீட்டில் போய் கொட்டை 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 முழிச்சுன்னு இருப்பாங்க. அதுவும் இந்த சர்ச்சுக்கு வந்தால் தூங்குவாங்க பாருங்க, அவங்க கதை தான் இந்த எண்ணெய் இல்லாத கதை. நல்லா தூக்கம் வரும். சர்ச்சுக்கு வந்தோன்னா தலைவலி வரும், சர்ச்சுக்கு வந்தோன்னா மயக்கம் வரும், சர்ச்சுக்கு வந்தோன்னா வீட்டில் இருக்கிற அது சமைக்கிற ஞாபகம் வரும், சர்ச்சுக்கு வந்தோன்னா என்ன செய்யணும்னு நினைப்ப வரும். இங்கே என்ன ஆர்டர் சாப்பாடு கொடுக்குறான்னு இல்லை, மதியானம் என்ன சாப்பாடு சாப்பிட்லான்னு தோணும். இது எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது, எத்தனை பேர் அப்படி புலம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. சோறே கவலைப்படுற கும்பல் பல நிறைய பேர் இருக்குது. சோறை குறித்து கவலைப்படுற கும்பல் இந்த இடத்துலையும் நிறைய இருக்குது. என்னத்தை தின்னுவோம், என்னத்தை மதியானம் செய்வோம், கறி செய்யலாமா, மீன் செய்யலாமா, கோழி செய்யலாமா, ஆடு செய்யலாமா, மாடு அடிக்கலாமா, இப்படி உண்மைதான் சொல்கிறேன். இது எதுனா என்னையே எடுத்துகிட்டு வராது குரூப்பு. ஆனால் பேருக்கு நானும் சர்ச்சில் வந்துட்டேன், பரலோகம் ரெடியாக போயிடுவேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். கடமைக்குனா திருவிந்து எடுத்துட்டேன், கடமைக்குனா பரலோகத்துக்கு போயிடுவேன். தப்பான எண்ணம் கொண்டு வாழ்கிற ஒரு குரூப்பு. இது யாரு சொல்லுவாங்க? நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பிரதர், சிஸ்டர் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். முதல் டிக்கெட்டே எனக்கு தான் பரலோகத்தில். போய் பாரு, முதல் டிக்கெட்டா லாஸ்ட் டிக்கெட்டான்னு அப்போ தெரியும். விளையாட்டுக்கு சொல்ல உண்மைதான். இவங்க என்ன பண்ணுறாங்களா, புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க ஒரு 5 பேர் ஆண்டவர் சொல்கிறார். இது சர்ச்சில் மணவாளன் வரப்போகிறாரு ஆயத்தமாக இருங்க சொல்லும் போதோ இவங்க உஷாராக என்ன பண்ணாங்க, எரியறதுக்கு விளக்கும் திரியும் அந்த தீப்பெட்டியும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எண்ணெயை எடுக்கலை. இன்னொருத்தங்க என்ன பண்ணாங்க, எண்ணெயை எடுத்துட்டாங்க, விளக்கும் தீவெட்டியும் எடுத்துட்டாங்க. இப்போ 2 பேரில் பாதி குரூப் என்ன பண்ணுச்சு, அப்படி தூங்கிடுச்சு. இப்போ கேட்டுகிட்டே இருக்கீங்க, பப்பரப்பான ஒரு சத்தம் கேட்குது. ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, வா போகலான்னு சொல்கிறாரு. பாதி பேர் மறைஞ்சிருவாங்க, பாதி பேர் மறையாம எங்கள் பக்கத்தில் இப்போ தான் பேசணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பான், அது மறைஞ்சிச்சு, நம்ம மறையாமல் போயிட்டோமே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போது நம்முடைய ஜாக்கிரதையாக நம்முடைய பாத்திரத்தில் என்ன இருக்கணும்னா, அபிஷேக எண்ணெயில நாம் நிரப்பப்பட்டவனாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எல்லாரும் இப்போ நல்லா பொறுமையாக சொல்லுங்க. ஏன்னா நீ பரலோகம் போக மாட்டேன் சொல்லிட்ட பாஸ்டர், நான் ஏன் சொல்லணும்? நீ என்ன சொன்னால் சரி, சொல்லனாலும் சரி, வசனம்தான். அந்த அபிஷேக எண்ணெய் உன் பாத்திரத்தில் நிரம்பி இருந்தால் தான் நீ அக்னியாக உனக்குள்ளே ஒரு எரிஞ்சிட்டே இருக்கும். என்ன அக்னி? நான் ஜெபிக்கணும்னு ஒரு அக்னி உனக்குள்ளே வந்துட்டு இருக்கும், ஊழியம் செய்யணும்னு ஒரு அக்னி உனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் ஒரு அக்னி உனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும், தப்பு பண்ண மாட்டேன்னு ஒரு அக்னி உனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அது குறைஞ்சிருச்சுன்னா இந்த எண்ணமே வராது. எந்த எண்ணமே வராது? கடமைக்காய் வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தான் எண்ணம் இருக்குமே தவிர தேவ ராஜ்யத்துக்குள் நுழையணும்னு எண்ணம் வராது. இன்றைக்கி கர்த்தர் இதுதான் உங்ககிட்ட பேசுகிறார். ஒரு தீர்மானம் இன்றைக்கி நீ எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த பாத்திரம் எண்ணெய் குறைஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இந்த ஜெபம் முடியும் போது பலத்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் நீ புதுப்பிக்கப்பட போகிறாய். மறுபடியும் உன் பாத்திரத்தை நிரப்பப்பட போகுது. உன் பாத்திரத்தில் வழிகிற ரத்தம் உன் பிள்ளைகளை சந்திக்கும், அக்கம் பக்கத்தில் சந்திக்கும். அந்த மாதிரியான கர்த்தருடைய வல்லமை நீ காண போகிறாய். உன்னை வெறுமையாக கர்த்தர் அனுப்ப விடலை மகளே, வெறுமையாக அனுப்ப கர்த்தர் சித்தமாக இல்லை மகனே. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யவே உன்னை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறா. உன்னை கொண்டு கர்த்தர் மகிமையானதை செய்யவே அழைச்சி கொண்டு வந்திருக்கிறா. உன் பாத்திரத்தை நிரப்புகிற ஆவியானவர், உன் பாத்திரத்தில் ஊட்டுகிற ஆவியானவர் உன் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார் மகனே. இந்த சத்தத்தை கேட்கும் போது வல்லமை இறங்குறது நீ ஃபீல் பண்ண முடியும் மகளே. இதோ உன் பாத்திரத்தை திறந்து கொடு. இதோ கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அவருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுப்பாயாக, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுப்பாயாக. இதோ உன் பாத்திரத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறார் கர்த்தர். இதோ உன் பாத்திரத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இதோ உன் பாத்திரம் நிரப்பப்பட்டு உன் பாத்திரத்தில் அக்கினி எரிந்து கொண்டு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அம்மா கேட்டாங்க, என் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குன்னு தான் கேட்டாங்க.
நீ அப்படி உண்மையா ஒத்துக்கோ, என் பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு ஆண்டவரே, என் பாத்திரத்துல அபிஷேக எண்ணெயெல்லாம் நிரப்புங்க ஆண்டவரே. நீ கேட்டு பார் ஆண்டவருடைய பிள்ளைய, நீ இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இழந்து போன பலத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இழந்து போனது எல்லாம் ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் 2 மடங்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு மத்தியில், நீ பார்த்தீங்கன்னா வேணாம் எடுக்காதீங்க, நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் ஜெப அறைக்கு போகும்போது, நீ உபவாசிக்கும் போது உன் தலையில் என்ன பூசுனா சொல்றாரு, எண்ணெயை பூசிட்டு போக சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க தலையில் எண்ணெயை தேய்க்க மாட்டுது, பார்த்துருக்கீங்களா? அதான் எல்லா வியாதியும் அதுக்கு வருது. அந்த காலத்தில் கரெக்டாக பிள்ளைங்களை வச்சு எண்ணெய் தேய்ச்சி வெளியே அனுப்புவாங்க, நல்லா நீட்டாக தலை வரை. இன்றைக்கி எல்லார் தலையிலையும் பிஞ்சு போன ப்ரெஷ்ஷு மாதிரி தான் இருக்குது. அது தலையை பார்த்துருக்கியா நீங்கள்? ஐயோ, போன வாரம் ஒரு கொடுமையை பார்த்தனே, அந்த தலையை பார்க்கவே முடியல. ஆண்டவர் எவ்வளோ அழகாக படைச்சி எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாரு. அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பிள்ளைங்க தலையில் ஏன் எண்ணெய் வைக்கிறோன்னா வயிற்றுல சூட்டை தணிக்கும், வயிற்றில் பூச்சிலாம் அந்த அளவுக்கு வராது. எண்ணெய்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. நல்லா இப்போ ஏன் தெரியுமா 25 வயசுலேயே முடியெலாம் கொட்டுது? அது எண்ணெய் தேய்ச்சே ரொம்ப வருஷமாக இருந்திருக்கும். பாதியிலே இன்னைக்கு பாதி சொட்டையாயிடுச்சு. ஆமாம், நல்லா எண்ணெயை வைங்க, முடி நல்லா வளரும் சொன்ன காலெல்லாம் போயிட்டு அப்படியே பஞ்ச பரதேசியாக திருப்புது. ஒன்று அது சீக்கிரமாக பார்த்தா நல்ல சின்ன வயசு தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா பாதி இந்த முடி இல்லாமல் இருக்கும். ஆமாம், நீங்கள் வேணால் பாருங்கள், அவன் கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் கொட்டுரும் எல்லாத்துக்கும். ஏன்னா மண்டையில் தாங்குகிற சக்தி இல்லை, அந்த முடிக்க தாங்குகிற சக்தி இல்லை. அந்த டார்ச்சர்லாம் தாங்கணும்டா, அபிஷேகம் என்ன வேணும் தானங்க. மற்றவங்க கொடுக்குற பொண்டாட்டி கொடுக்குற டார்ச்சர்லாம் தாங்கி அவன் நல்லா முடி கொட்டாமல் இருக்கணும்னா அவன் தலையில் எண்ணெய் இருக்கணும். அல்லேலூயா, சாதாரணமாக சொல்கிறேன். இன்றைக்கி லேடிஸுக்கும் முடி கொட்ட ஆரம்பிச்சு, அவங்களும் எவ்வளோ நாள் எண்ணெய் தேய்ச்சி ரொம்ப வருஷம் ஆச்சோ யாருக்கு தெரியும். அவங்க கரெக்டாக தேய்ச்சிருவாங்க, ஏன்னா நீட்டாக இழுத்து வரணும்னா எண்ணெய் தேய்ச்சா தான் வர முடியும். அதனால தான் அவங்க கொட்டலை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும், பரவாயில்ல. அப்போது சாதாரணமாகவே நம்ம தலையில் என்ன இருக்கக்கூடாதுன்னா எண்ணெய் குறைஞ்சி காணப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போது ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபிக்கும் பொழுது, நீ உபவாசம் பண்ணும் பொழுது உன் தலையில் என்ன பண்ண, எண்ணெயை பூசி தலையை வாரிட்டு அப்புறம் வந்து ஜெபி. ஆமென். நீ கொஞ்சம் எண்ணெயை தான் பூசுறாங்க, கர்த்தர் அப்படியே நிரம்பி வழிவான். ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைல எண்ணெய் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே அங்கியில் இறங்கி தாடியில் இறங்கி ட்ரெஸ் எல்லாம் நினச்சி, அந்த மாதிரி ஒரு அனுபவம் உனக்கு வேணும். கர்த்தருடைய ஆவியின் இந்த கூட்டத்தின் முடிவில் தர விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு மகளே. கர்த்தர் உன்னை அவருடைய சேவைக்கென்று உன்னை அழைக்கிறாரு. அதற்காக ஒரு விசேஷ அபிஷேகத்தை உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காக விசேஷ அபிஷேகத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இதை கேட்கும் பொழுது அந்த அபிஷேகம் மேலே ஊற்றப்படும் பொழுது நீ உன் ஆவியில் உணர்ந்து கொள்ளுவாய். எல்லா குற்ற மனசாட்சிகள் நீக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்காக காண்பிச்சுட்டு நான் முடிக்க போகிறேன். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 1090. சீக்கிரமா எடுங்களேன், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். 1090ஆம் பக்கம், 1ஆம் அதிகாரம் 4லேருந்து வாசிங்க. இந்த வீடு பாலா கிடக்கும் போது நீங்க மச்சு பாவுப்பட்ட உங்கள் வீடுல குடியிருக்கும்படியான காலம் இதுவா? நல்ல கவனம். இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, உன் வழியை சிந்திச்சு பார். நீ திரளா போய் விதைக்கிற, ஆனா கொஞ்சமா தான் அறுத்துட்டு வர. நீ புசித்தும் திருப்தி ஆகல, நீ குடித்தும் பரிபூர்ணம் அடையல, நீ வஸ்திரம் உடுக்கிற, உனக்கு குளிர் விடல. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறான், சம்பாதிக்கிறான். உங்க வழியை சிந்திச்சு பாரு. கர்த்தர் சொல்றாரு,
ஆ ஆ இருப்பேன். கர்த்தர் சொல்றாரு. ஆ ஆ நான் அதை ஊதி போடுறேன். எதனாலனா என் வீடு பாலா கிடக்குது. அவன் தன் வீட்டுக்கு ஓடி போறானே சொல்லுறார். வானம் நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் வேலையின் எல்லாவற்றின் மேலும் எதுக்கு வறட்சி? எண்ணெய் ஏன் குறையுது அதை சொல்ற பாருங்க. தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியின் விளைகிற எல்லாவற்றின் மேலும். எண்ணெயின் பாயிண்ட் பண்ணி கர்த்தர் கொடுக்கறது காரணம் என்ன தெரியுமா? உன் ஆசீர்வாதம். எண்ணெய் ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேர் சொப்பனத்தில் பேயை தான் பார்க்குறீங்க, நாயை தான் பார்க்குறீங்க, பூனையை. ஒரு வாட்டியாவது எண்ணெய் என் மேலே ஊற்றுறதுன்னு யாரும் சொன்னதே இல்லை. கண்டதை தான். எண்ணெய் உன் சொப்பனத்தில் வருதுன்னா அது ஒரு பிளஸ்ஸிங்க்கு அடையாளம். ஆமே அதை சொல்கிறாரு. எண்ணெயும் சரி எல்லாமே சரி, நான் என்ன பண்ண மாட்டேன்னா வறட்சியை தான் வர வைக்கிறேன். ஏன்னா ஒரு அபிஷேகம் ஒரு பாத்திரத்தில் நிரப்பணும்னா உன்னுடைய சரீரமாகிய ஆலயம் இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் நீ எப்படி இருக்கணும்னா வாஞ்சை உள்ளவனாக இருக்கணும். நல்லா புரியுதா நான் சொல்கிறது? ஆண்டு சொன்னார், என் ஆலயத்தின் மேலே வாஞ்சியாக இருந்தா அவன் வீட்டில் திராட்சை ரசமும் எண்ணெயும் புரண்டு ஓடும். ஆமென். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம் உன் வீட்டில் புரண்டு ஓடும். அதுக்காக சொன்ன மலை மேலே ஏறி மரத்தை வெட்டு, என்னெல்லாம் செய்ய முடியுமோ எடுத்துகிட்டு வந்து செய். என் ஆலயத்தில் என் மகிமையிலான விளங்குற இடத்துல நீ செஞ்ச ஒன்றும் நான் மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது உன் வழியை சிந்திச்சுப்பார். முதல்ல யோசிச்சுப்பார், ஏன் இவ்வளோ காலிலேருந்து ஓடுற, ஏன் வருமானம் வருது ஆனால் அது அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி பறந்து போகுதுன்னா நீ ஆலயத்தின் மேலே ஆண்டவருக்கு செய்கிற காரியத்தின் மேலே கொடுக்குற விஷயத்தின் மேலே நீ கவனமாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். கொடுக்குற விஷயத்தில் நீ எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். உனக்கு வருமானத்தை கொடுக்கறது கர்த்தர், உனக்கு பலனை கொடுக்கறது கர்த்தர், எல்லாமே செய்கிறது ஆண்டவர்னா நீ எவ்வளவு ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பயபக்தியாக ஆண்டவருக்குள்ளே இருக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குன்னு இந்த பூமியில் கொடுக்கும்போது இந்த பூமியில் அதுக்கேற்ற பலனை கர்த்தர் திரும்ப கொடுத்துடுவார். அது நிச்சயமாக கர்த்தர் கொடுத்துடுவார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ மறுபடியும் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு உன் வீட்டில் அந்த ஆசீர்வாதம் செழித்தோங்கி இருக்கணும்னா, உங்கள் வீட்டில் அப்படியே ஒரு மகிழ்ச்சி சத்தம் திராட்சை ரசம் புரண்டு விடணும்னா, அப்பம் குறையாமல் இருக்கணும்னா நீ கர்த்தருக்கு செலுத்துகிற காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நான் உனதான் ஏற்கனவே நான் எப்போவுமே கொடுக்கறத பற்றி பேசினதில்லை, அவளை நான் பேசவும் மாட்டேன். அதுதான் சொன்னார், நான் பேச தேவையில்லை, நீ யோசிச்சுக்கும். உங்கள் வழியை நீ என்ன பண்ண சிந்திச்சுப்பார். நீ யோசிச்சுப்பார், ஏன் வருமானம் குறையுதுன்னு யோசிச்சுப்பார், ஏன் எனக்கு என் பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுதுன்னு யோசிச்சுப்பார், ஏன் இது நடக்குதுன்னு நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார், நான் என்ன ஆண்டவர் குறை வச்சுட்டேன்னு யோசிச்சுப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுது ஆண்டவருடைய பிள்ளைய? யோசிச்சு பாருங்க, அதை பார்த்து உன் வழியை மாற்றுங்க, தேவனுடைய நன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறான். ஆமென். நேரம் இல்லாததுனால நான் இதோட முடிக்கிறேன். மணி அதிகமாகிடுச்சு. எல்லாரும் முழங்கால் போடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உன் பாத்திரத்தை திறந்து கொடுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் என்ன உன் பேரில் வார்க்கப்பட போகுது. எத்தனை பேர் அப்படி பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்க? இத்தனை நாள் உன் பாத்திரம் குறைஞ்சிருக்கா?